தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பொது காலத்தின் 11ஆம் வாரம், ஜூன் 16, செவ்வாய்க்கிழமை, ஆணி 2. கடவுளே, மது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். சேசுமரி சூசை 4 அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. தூய ஆவியானவரே இறைவா, எழுந்தருளிவாரும். உடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டியருளும். மது ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பேர். ஜெபிப்போமாக. இறைவா, தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே. அந்த தூய ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுது மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். இறைவா, இந்த இனிமையான காலை வேளைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். எங்களுடைய கண்களை விழிக்கச் செய்து, எங்களுடைய காதுகளை கேட்கச் செய்து, எங்களுடைய கைகளை மீண்டுமாக இயங்கச் செய்து, கால்களை நடக்கச் செய்து, எங்களுடைய உணர்வுகள் எண்ணங்கள் அனைத்தையும் மீண்டுமாக புதுப்பிக்க செய்து செயலாக்கம் பெற செய்தமைக்கு நன்றி கூறி எங்களை அர்ப்பணிக்கிறோம். கடந்த நாளிலே, கடந்த இரவிலே செய்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி கூறுகிறோம். இந்த அருமையான காலை வேளையிலே எங்களை ஆசீர்வதித்து தூய ஆவியானவருடைய கொடைகளால் வரங்களால் எங்களை நிரப்பிடவும், தொடர்ந்து தூய அந்தோனியாரின் ஆசிரை ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கிடைக்க பெறவும், குழந்தை இயேசுவினுடைய ஆசீர் புனித அந்தோனியரின் வழியாக எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களுக்கும் குழந்தைகளுக்கும் எங்கள் பெற்றோருடன் பிறந்தோர் குடும்பங்கள் அனைவருக்கும் கிடைக்க பெறவும், எங்களுக்கு தேவையான அருள் மழையை தந்து இந்த பூமியை குளிரச் செய்யவும், எங்கள் வாழ்வை மகிழ்விக்கவும் இடம் வேண்டுவதோடு, எங்களுடைய வாழ்க்கையில் பகைவரையும் நேசிக்கும் பண்பு இறைத்தன்மை கொண்டது என்பதை இன்றைய வாசகங்களின் வழியாக நாங்கள் உணர்ந்து, இயேசுவே உம்மை போன்று நாங்களும் என்றும் அன்புக்கு சான்று பகரும் வாழ்வை நாங்கள் வாழவும், அவற்றின் வழியாக உம்மில் மட்டுமே நிறைவான வாழ்வை நாங்கள் கண்டடைய முடியும் என்பதை உணர்ந்து வாழவும் வரம் தந்தருள உம்மிடம் அருள் வேண்டி ஜெபிக்கின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அன்னை மரியாள் இன்று பிறந்த நாள் கொண்டாடுகின்ற என்னோடும் மற்றும் திருமண விழா நாம விழா சிறப்பிக்கின்ற அனைவரையும் ஆசிர்வதித்து காத்தருள அன்னை மரியிடம் வேண்டுவோம். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி, நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.